சத்தமா சொல்லுங்க. உங்களை பார்க்க எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லுங்க. வந்துட்டாங்க கிளாப் பண்ணுங்க. சொல்லுங்க அண்ணாச்சி. சொல்லுங்க. நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் அமேசான் காட்டுல இருந்து வந்திருக்கேன். அமேசான் காட்டுல இருந்து வந்திருக்கீங்க. கிளாப் பண்ணுங்க. அப்படிங்களா? நீங்க அண்ணாச்சி உங்க பிள்ளைங்க கிளாப் பண்ணவே இல்ல. எங்க பிள்ளைங்க கிளாப் பண்ணல. நல்லா கிளாப் பண்ணுங்க. எனக்கு கேட்கவே இல்ல அண்ணாச்சி. சத்தமா பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு காது இருக்குதா? உங்களுக்கு காது இருக்கா? காது இருக்கு அண்ணாச்சி. இருக்குதா? ஒன்னு வலது ஒன்னு இடதா இருக்கு. ஒன்னு வலது ஒன்னு இடதுமா இருக்கு. ஆமா. அப்ப இவங்க கிளாப் பண்றது கேட்கவே இல்லையா? இல்ல கேட்கவே இல்ல. சத்தமா பண்ண சொல்லுங்க. அப்போ நீங்க சத்தமா கிளாப் பண்ணுங்க. இப்ப கேட்டுச்சா? கேட்கல அண்ணாச்சி. இன்னும் சத்தமா பண்ண சொல்லுங்க. இன்னும் சத்தமா கிளாப் பண்ணணுமா? இப்ப கேட்டுச்சா? இப்ப கேட்டுச்சு அண்ணாச்சி. என்ன கேட்டுச்சு? அவங்க கிளாப் பண்றது கேட்டுச்சு. அவங்க கிளாப் பண்றது கேட்டுச்சு. பின்னாடி இருக்கிற அவங்க பேரண்ட்ஸ் கிளாப் பண்றது கேட்டுச்சா உங்களுக்கு? இல்ல அது கேட்கவே இல்லையே. கேட்கவே இல்லையா? இல்ல. கிளாப் பண்ண சொல்லட்டுமா? சொல்லுங்க அண்ணாச்சி. பேரண்ட்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கேட்டுச்சா அண்ணாச்சி? கேட்டுச்சா உங்களுக்கு? கேட்கலையா அண்ணாச்சி? கேட்கவே இல்லையா? இல்ல அண்ணாச்சி. கேட்கவே இல்லையா? சத்தமா கிளாப் பண்ணுங்க. அண்ணாச்சி. அண்ணாச்சி சொல்லுங்க. அந்த கேமரா முன்னாடி இருக்காங்கல்ல ஒரு அண்ணாச்சி. ஆமா. அந்த அண்ணாச்சி என்ன பார்க்கவே இல்ல. அப்படிங்களா? என்ன பார்த்த வெக்கப்படுறாரு. அப்படிங்களா? எல்லாரும் பாருங்க. நீங்க பார்க்கவே இல்லையா? அவர் கிளாப் பண்ணினாரா? கிளாப் பண்ணலையா? இல்ல அண்ணாச்சி. இப்ப அந்த அங்கிள் கிட்ட கிளாப் பண்ண சொல்லுவோமா? அந்த அண்ணா கிட்ட மட்டும் கிளாப் பண்ண சொல்லுங்க. அந்த அங்கிள் மட்டும் கிளாப் பண்ணுங்க. இப்ப கேட்டுச்சா? இப்ப கேட்டுச்சு அண்ணாச்சி. சூப்பர் 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 சூப்பர். அண்ணாச்சி சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட நான் ஒன்னு கேட்கலாம்னு இருக்கேன். என்ன கேட்க போறீங்க? ஸ்வீட் கேட்க போறீங்களா? இல்ல அண்ணாச்சி. என்ன கேட்க போறீங்க? உங்க விபிஎஸ் ஓட நோக்கம் என்னன்னு பிள்ளைங்க கிட்ட சத்தமா சொல்லுங்க. பிள்ளைங்களா சத்தமா சொல்லுங்க. கேட்டுச்சா அண்ணாச்சி? கேட்டுச்சா உங்களுக்கு? இல்ல கேட்கவே இல்ல. எனக்கு நான் கராம்புரான்னு தான் கேட்டுச்சு. கராம்புரானா கேட்டுச்சு? ஆமா அண்ணாச்சி. தெளிவா சொல்லுங்க. இப்ப கேட்டுச்சா? இல்ல அண்ணாச்சி. இப்போ அப்படிதான் கேட்டுச்சு. கராம்புரானா கேட்டுச்சு? ஆமா அண்ணாச்சி. அப்படிங்களா? நீட்டா சொல்லுங்க. இப்ப கேட்டுச்சா? அண்ணாச்சி சீனியர் பிள்ளைங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க. சீனியர் பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க. விபிஎஸ் நோக்கம் என்ன? என்ன அண்ணாச்சி பிள்ளைங்க சவுண்டே கேட்க மாட்டேங்குது. சவுண்டே கேட்கல. சீனியர் பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க. விபிஎஸ் நோக்கம் அண்ணாச்சி. சீனியர் பிள்ளைங்கள சொன்னா சின்ன பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இந்த 1 வீக்ல வளர்ந்திருக்காங்க. அப்படியா அண்ணாச்சி? ஆமா ஆமா. இந்த 1 வீக்ல கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தாங்களா அவங்களே சீனியர் ஆயிட்டாங்க. சரி அண்ணாச்சி. ஒரு வாட்டி கூட சத்தமா சொல்லுங்க. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. விபிஎஸ் நோக்கம் என்ன? சொல்லுங்க அண்ணாச்சி. ஃப்ரண்ட்ல ஒரு அக்கா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க இல்ல? என்ன போட்டுட்டு? மேக்கப் போட்டுட்டு அழகா இருக்காங்க இல்ல? ஃப்ரண்ட்ல இருக்காங்களா? ஆமா ஆமா. ப்ளூ கலர் saree போட்டுட்டு இருக்காங்க இல்ல? அப்படிங்களா? உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். மேக்கப் போட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன விட ரொம்ப அழகா இருக்காங்க அண்ணாச்சி. அப்படிங்களா? எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. நீங்க அப்ப அழகு இல்லையா? இல்ல அண்ணாச்சி. என்ன விட ரொம்ப அழகா இருக்காங்க. உங்களை விட ரொம்ப அழகா இருக்காங்களா? ஆமா அண்ணாச்சி. நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. ஐயே. அப்படிங்களா? பாத்தீங்களா வெக்கத்தை? நீங்க அழகா இருக்கீங்க. பிள்ளைங்க சொல்லுங்களேன். ஐயோ இவ்ளோ சத்தமா? இன்னும் சத்தமா சொல்லணுமா? சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும்? எனக்கு சீனியர் பிள்ளைங்க கிட்ட நான் அழகா இருக்கேன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா? இங்கிலீஷ்ல சொல்லணுமா? ஆமா. சீனியர் பிள்ளைங்க சொல்லுங்க. யூ ஆர் நாட் ஏ பியூட்டி. அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி உங்க பிள்ளைங்க இப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? அவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே தெரியும். உங்களை பார்த்து வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. அப்படியே என்ன பார்த்து வெக்கப்படுறாங்களா?
ஆமா. சரி அண்ணாச்சி, ஆ, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். எங்க கூட்டிட்டு போறீங்க? என் கூட நீங்க வர ரெடியா இருக்கீங்களா? பிள்ளைங்களே, நம்ம போக ரெடியா இருக்கிறோமா? ஆர் யூ ரெடி? நாங்க வர்றதுக்கு நாங்க எல்லாம் ரெடியா இருக்கிறோம். சரி அண்ணாச்சி, நான் எங்க போறேன்னு சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்க எங்க பிள்ளைங்க ஆசையா இருக்காங்க. நீங்க சென்னைக்கு போறீங்களா, பெங்களூர் போறீங்களா, டெல்லி போறீங்களா? இல்ல அண்ணாச்சி, நான் உங்களையும் கூட்டிட்டு சூக்கு போலான்னு இருக்கேன். சூக்கு போறீங்களா? ஆமா அண்ணாச்சி. எங்க இருக்கு? திருவனந்தத்திலே போறீங்க? ஆமா அண்ணாச்சி. நீங்க என் கூட வர ரெடியா இருக்கீங்களா? நாங்க வர்ற ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? பிள்ளைங்க கிட்ட கேளுங்க அண்ணாச்சி. எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல ரெடியா தானே இருக்கீங்க. நம்ம எங்க போறோம்? சூக்கு போறோம். சூ சூ சூ. ஆனா பிள்ளைங்க சொல்ற சத்தம் எனக்கு கேட்கவே இல்லையா? கேட்கலையா? சத்தமா சொல்லுங்க. அவங்க எல்லாம் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சரி அண்ணாச்சி, அப்ப நம்ம போயிடலாமா சூக்கு? போயிடலாம். சரி, சூல என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைங்க சொல்லுங்க, என்னெல்லாம் இருக்கும்? கரடி இருக்குமா, கோழி இருக்குமா, சிங்கம் இருக்குமா? வந்துச்சு. அண்ணாச்சி, பாத்தீங்களா அண்ணாச்சி? ஆமா. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? எது? சத்தமா சொல்லுங்க. லயனா அண்ணாச்சி. காட்டுக்கு ராஜாவா? எனக்கு சிங்கம்னு சொல்ற மாதிரி கேட்டுச்சு. அது இங்கிலீஷ்ல சொன்னாங்க, லயன். சரி அண்ணாச்சி. சரி, நம்ம சிங்கத்துக்கிட்ட போலாமா? சிங்கத்திட்ட போலாம். சிங்கம், என்ன? நீ எப்படி இங்க வந்த? நானா? ஆமா. நான் தான் இங்க ஒரு குகையில என்ன அடைச்சு போட்டாங்க. அப்படியா? ஆமா. எதுக்காக ஒன்னு அடைச்சு போட்டாங்க? அடைச்சு போட்ட போதான் ஒரு அண்ணாவை இந்த குகையில தூக்கி போட்டாங்க. குகைக்குள்ளாடி தூக்கி போட்டாங்களா? ஆமா. நீ என்ன பண்ணன? நான் அந்த அண்ணாவை நான் ரொம்ப பசியா இருக்கும்போ நல்லா சாப்பிடலான்னு நினைச்சிட்டு அந்த அண்ணா கிட்ட போனேன். போய் சாப்பிட்டியா? இல்ல. அப்புறம் ஏசப்பா தான் சொன்னாரு, நீ அவனை சாப்பிடவே கூடாதுன்னு. அப்படியா? அப்ப நீ சாப்பிடவே இல்லையா? இல்ல, சாப்பிடவே இல்ல. அப்புறம் என்ன பண்ண? நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஆமா. சாப்பிடாம தூங்கிட்டியா? ஆமா. ஏன்னா ஏசப்பா தான் சொன்னாரு, நீ இவனை சாப்பிடவே கூடாது, இவனை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி இருந்தாரு ஏசப்பா. ஏசப்பா சொன்னனால நீ அத சாப்பிடாம தூங்கிட்டியா? ஆமா. அவர் நான் சாப்பிடவே இல்ல. அவர் பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாதே, நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். அவர் பேர் தான் தானியல். தானியலா? ஆமா. ஓ, அந்த சிங்கம் தான் நீயா? ஆமா, அந்த சிங்கம் தான் நான். அதுக்கு பிறகுதான் எனக்கும் அவருக்கும் ரொம்ப டயர்டா இருந்துச்சா, நான் அப்படியே படுத்துட்டேன். படுத்துட்டியா? ஆமா. அப்புறம் அவருக்கும் தூங்க வந்துச்சா, அவரு என் மேல வந்து படுத்துட்டாரு. ஐயோ, உன் மேல வந்து தானியல் படுத்துட்டாரா? ஆமா. தூங்கும்போது குஷன் சோபா மாதிரியே இருக்குன்னு சொல்லி படுத்துட்டாரு. அப்போ நீ எதுவுமே பண்ணலையா? இல்ல, ஏசப்பா சொன்னனால நான் அத ஒண்ணுமே பண்ணல. ஏசப்பா சொன்னனால நீ எதுவுமே பண்ணலையா? ஆமா. அண்ணாச்சி, சொல்லுங்க. அந்த சிங்கம் சொன்னதை கேட்டீங்களா அண்ணாச்சி? ஆமா, எனக்கு நல்லா கேட்டுச்சு. உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி வைங்க, சரியா அண்ணாச்சி? சொல்லி வைக்கிறேன், சொல்லுறேன். நீங்க கேட்டீங்க தானே? என்ன சொல்லுச்சு? எங்க படுத்திருந்தா? அண்ணாச்சி, நம்ம ஏசப்பாக்கு கீழ்ப்படிச்சிருந்தா தான் ஏசப்பா வந்து சிங்கத்தை கிட்ட நம்மளையும் காப்பாத்துவாரு, சரியா? அப்படிங்களா? ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சா சிங்கம் ஒண்ணும் செய்யாதா? ஒண்ணும் செய்யாது. உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுங்க, சரியா? பிள்ளைங்களா கேட்டுதா? நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சா சிங்கம் ஒண்ணு நம்ம என்ன செய்யாதான்? ஒண்ணுமே பண்ணாதான். சொல்லுங்க. சரி அண்ணாச்சி, நம்ம இனி அடுத்த விலங்க பாப்போமா? பார்ப்போம்.
ஆ வந்துச்சு வந்துச்சு. வந்துச்சா? வந்துச்சு. பாத்தீங்களா? பார்த்துட்டோம். இந்த விலங்கோட நேம் என்னது? பிள்ளைங்க கேட்டு பாப்போமா, இதோட நேம் என்ன? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி. ஆடா? ஆமா. சரி, இந்த ஆட்டுக்கிட்ட நம்ம போலாமா? போயிடுவோம். ஆடு என்ன நீ எப்படி இங்க வந்த? அதுவா? அது ஒரு பெரிய கதை. பெரிய கதை எனக்கு சொல்லி தரியா? ஐயோ, பெரிய கதை பரவாயில்ல, கேக்குறியா? நான் கேக்குறேன், நீ சொல்லித்தா. சரி, ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட ஏசப்பா சொன்னாரு, ஈசாக்குன்னு ஒரு தம்பி தெரியுமா உனக்கு? ஈசாக்கா? ஆமா 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 ஆமா, நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். அந்த தம்பிக்கு பதிலா என் ஃப்ரெண்டு கிட்ட பலியாக சொன்னாரு. ஐயோ. ஆமா. அப்புறம் அவன் ஒரு புதர்ல மாட்டிக்கிட்டான். அப்புறம் ஏசப்பாவோட சித்தப்படி அவன் ஜீவனே விட்டுட்டான். அப்படியா? ஆமா. அன்னையில இருந்து நானும் ஏசப்பா சித்தம் செய்யறதுக்காக அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. நீயும் ஏசப்பா சித்தம் செய்யணும், சரியா? சரி சரி, நான் செய்யலாம். அப்பதான் நீயும் ஒரு வளர்ந்த தலைவனா மாற முடியும். சரி சரி, நானும் நீ அப்படியே செய்றேன். என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லு, நானும் வளர்கிற தலைவங்களை போல மாறுவேன்னு சொல்லுங்க. அண்ணாச்சி. சொல்லுங்க. கேட்டீங்களா அண்ணாச்சி? கேட்டுச்சு. உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி வைங்க. சொல்றேன். பிள்ளைங்களா, நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய மட்டுமா சொல்லுச்சு? அண்ணாச்சி, சத்தமே வர மாட்டேங்குது பிள்ளைங்க கிட்ட. சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிந்தா மட்டும் போதுமா? இயேசுவோட சித்தத்தை என்ன செய்யணும்? சரி அண்ணாச்சி. அடுத்து என்ன வந்துச்சு பாத்தீங்களா? என்னது? அடுத்து என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்களா? கோழி வந்துச்சு. கோழியா? ஆமா. சரி, நம்ம கோழி கிட்ட போய் பேசலாமா? பேசுவோம். கோழி. என்ன? நீ எப்படி இங்க வந்த? அது வந்து ஒரு நாள் காலையில இந்த பிள்ளைங்க எல்லாம் தூங்குற மாதிரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எந்த பிள்ளைங்க? இந்த பிள்ளைங்களா? முன்னாடி இருக்காங்களே, அந்த பிள்ளைங்க தூங்கிட்டே இருக்காங்க. இல்ல காலையில லேட்டா தான் எந்திரிப்பாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, வீடியோஸ்க்கு லேட்டா வருவாங்க. இத மாதிரி நானும் லேட்டா தான் எந்திரிப்பேன். ஓ, அந்த பிள்ளைங்கள மாதிரியா நீயும்? ஆமா. அப்புறம் ஒரு நாள் ஏசப்பா என்கிட்ட சொன்னாரு, சீக்கிரமா எந்திரிச்சு கொக்கரக்கோ 3 தடவை கூவ சொன்னாரு. அப்படியா? ஆமா. நீ அடுத்து என்ன பண்ண? நானும் அதே மாதிரி கூவுனேன். அப்புறம் தான் ஏசப்பா கிட்ட போய் கேட்டேன், ஏன் ஏசப்பா அப்படி சொன்னீங்கன்னு. அப்ப ஏசப்பா என்கிட்ட சொன்னாரு, ஏசப்பா மறுதளிக்கிறவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறது தான் என் வேலை. அப்படியா? ஆமா. அப்ப ஏசப்பா யாரு மறுதளிச்சாலும் நீ இப்படி ஞாபகப்படுத்துவியா? ஆமா. இங்க யாரெல்லாம் ஏசப்பாவை தெரியாதுன்னு உட்கார்ந்து இருக்காங்கன்னு கேளு. அண்ணாச்சி. சொல்லுங்க. இங்க யாரெல்லாம் ஏசப்பாவை தெரியாம மறுதளிச்சாங்கன்னு கேட்டு பாருங்க. ஏசப்பாவை யாராவது மறந்துட்டீங்களா? அண்ணாச்சி, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏசப்பா பத்தி சொல்லாம சச்சின் டெண்டுல்கரை பத்தியும் டோனிய பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படிங்களா? நீங்க அப்படி எங்க பிள்ளைங்க பேச மாட்டாங்க. கேட்டு பாருங்க அண்ணாச்சி. இப்ப கூட பின்னாடி ஒரு அண்ணாச்சி மொபைல் நோண்டிட்டு இருக்கான், மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். அப்படிங்களா? ஆமா. அப்படிங்க இல்லையே. எங்க பிள்ளைங்க எல்லாம் ஏசுப்பாவை மறக்கவே மாட்டாங்க. மறக்க மாட்டீங்கல்ல? நீங்க ஏசுப்பாவை மறப்பீங்களா? இல்ல எங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. அப்படின்னா சரி. சரி, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. அண்ணாச்சி. சொல்லுங்க. கேட்டீங்களா? கேட்டுச்சு. உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி வைங்க, சரியா? ஏசப்பாவை ஒரு காலமே அவங்க மறந்துட கூடாது. இல்ல எங்க பிள்ளைங்க ஏசப்பாவை ஒரு காலம் மறக்க மாட்டாங்க. மறக்க மாட்டாங்களா? நல்ல பிள்ளைங்க. சரி அண்ணாச்சி, நம்ம அடுத்தத பாப்போமா? அடுத்தத பாப்போம். காக்கா வந்துச்சா அண்ணாச்சி? வந்துச்சா? காக்கா. சரி, காகத்துக்கிட்ட நம்ம போய் பேசலாமா? பேசலாம். காகம். என்ன? நீ எப்படி இங்க வந்த? ஐயோ, எல்லாரும் என் கதையை கேக்குறாங்க. ஆனா யாரும் எனக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு தரலையா? ஆமா. நீ கதையை சொல்லு, நான் உனக்கு சாப்பாடு தரேன். நிஜமாவா? நிஜமாதான். ஒரு நாள் என் முன்னாடி சூப்பரா பெரிய ஒரு பாஸ்தா இருந்துச்சு. அத சாப்பிடலான்னு பக்கத்துல போனா
அப்ப ஏசப்பா சொன்னாரு ஆ, அது சாப்பிடாம ஆ. ஒரு தாத்தா கிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்படியா? உனக்கு தந்துட்டு சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா. நீ எடுத்து என்ன பண்ண? ஏசப்பா சொன்னா நான் கீழ்ப்படிவேன். ஆ, நானும் அந்த தாத்தாக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தேன். ஆ, அப்புறம் தான் அந்த தாத்தா பத்தி எனக்கு தெரிஞ்சது. ஆ, அந்த தாத்தா பேரு ஆ. எலியா. ஓ, எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்த காக்காவா நீ? நான் தான். அப்புறம் என்ன நடந்துச்சு? உனக்கு அப்ப ஆகாரம் கிடைக்கவே இல்லையா? இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச லெக் பீஸ் கூட அதுக்குள்ள இருந்துச்சு தெரியுமா? அதையும் எடுக்கலையா நீ? ஐயோ முடியாதே, ஏசப்பா சொன்னா நான் அப்படியே செத்துருவேன். அப்ப ஏசப்பா என்ன சொன்னாலும் நீ கீழ்ப்படிவியா? ஆமா. அண்ணாச்சி சொல்லுங்க. கேட்டீங்களா அண்ணாச்சி? கேட்டுச்சு. எலியா தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க தானே? ஆமா எங்க ஆமா. பிள்ளைங்களுக்கு தெரியும் தானே? எலியாவுக்கு யாருக்கு சாப்பாடு கொடுத்தது? எங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி வைங்க அண்ணாச்சி, ஏசப்பாக்கு கீழ்ப்படியணும்னு. சொல்லி வைக்கிறேன். எங்க பிள்ளைங்க ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க தானே? ஆமா. சரி அண்ணாச்சி, நம்ம இனி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாப்போமா? பாப்போம். என்ன அண்ணாச்சி, பிள்ளைங்க ஒரே சத்தம் போடுறாங்க? பிள்ளைங்க பயந்துட்டாங்களா? என்னாச்சு? எல்லாரும் பயந்துட்டாங்க. என்னாச்சு? எல்லாரும் பாம்பை பார்த்து பயந்துட்டாங்க. ஓ, பாம்பா? சரி, நம்ம இந்த பாம்பு கிட்ட போய் பேசலாமா? பேசுங்க. பாம்பு என்ன? ஏன் உன்னை மட்டும் இப்படி கெட்டி போட்டிருக்காங்க? அந்த சோக கதை எதுக்கு கேக்குறா? மீதி எல்லா விலங்குகளையும் சும்மா தானே விட்டுருக்காங்க, உன்னை மட்டும் ஏன் கெட்டி போட்டிருக்கு? அது வந்து நான் ஏசப்பாக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்ச, அதனால என்ன மட்டும் கட்டி போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா. நீ ஏசப்பாக்கு கீழ்ப்படியலையா? ஆமா. அதனால தான் கெட்டி போட்டிருக்காங்களா? ஆமா. சரி அண்ணாச்சி. சொல்லுங்க. கேட்டீங்களா அண்ணாச்சி? பயந்தே நிக்கிறேன். பயந்தீங்களா? பாத்தீங்களா, ஏசப்பாக்கு கீழ்ப்படியலன்னா என்ன நடக்கும்? கட்டி போடுவாங்க. கட்டி போடுவாங்களா? அதனால ஏசப்பாக்கு கீழ்ப்படி. எங்க பிள்ளைங்க எல்லாம் ஏசப்பாக்கு கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிவாங்களா? பாம்பு என்ன? உன்னை ஏன் இப்படி கட்டி போட்டாங்க? அது ஒரு பெரிய கதை. அப்படியே எனக்கு சொல்லி தரியா அந்த கதைய? அத சொல்ல எல்லாம் முடியாது. வேணா உனக்கு நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்ன கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போறேன். அண்ணாச்சி, நீங்க வர ரெடியா இருக்கீங்களா? வர ரெடியா இருக்கிறோம். சரி, போலாமா நமக்கு? போகலாம். பிள்ளைங்களா ரெடியா தானா? ஆறு ரெடி? ஹாய் பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? ஹாய் சொல்லுங்க. அண்ணாச்சி, எப்படி ஏசப்பா நாமத்தை பத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா? ஆமா, 1 வீக்கா சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். சூப்பரா வேலை பார்த்துருக்கீங்க. இந்த பிள்ளைங்களுக்காக எல்லாம் ஜோம் பண்ணுவீங்களா? நாங்க பிரேயர் பண்ணுவோம். அவங்கள பிரேயர் பண்ண வச்சிருக்கிறோம். ஓ பரவாயில்லையே. சூப்பரா ஊழியம் செஞ்சிருக்கீங்க. ஆமா. ஆனா பிள்ளைங்க எல்லாம் சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, கொஞ்ச நேரம் முன்னாடி உன்னை பார்த்து அப்படியே பயந்துருக்காங்க. எதை பார்த்து பயந்தாங்க? அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆளை பார்த்தாங்க, பயந்துட்டாங்க. ஐயோ, இப்படி பயந்தா வளர்கிற தலைவர்களா மாற முடியாதே. அப்படிங்களா? ஆமா. இப்ப அவங்க பயம்லாம் மாறிது, தைரியம் வந்துச்சு. அப்படியா? ஆமா. சரி, நான் ஆதாம்னு ஒரு என் பிள்ளையையும் ஏவாள்னு எனக்கு ஒரு பிள்ளையையும் வளர்த்திருக்கேன். அப்படிங்களா? ஆமா, அவங்கள உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கேன். அப்படிங்களா? ஆமா. இப்ப அவங்கள பார்க்க வேண்டிய நேரம். அப்படிங்களா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படிங்களா? அவங்க கிட்ட பேசணும், அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அப்படிங்களா? ஆமா. ஸ்பெண்ட் பண்ணலாம். இதே மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு ஆசையா இருப்பேன். ஆனா யாருமே பிரேயர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரேயர் பண்ண மாட்டாங்களா? யாருமே பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறாங்க. பைபிள் வாசிக்கலையா? கேட்டு பாருங்களேன். நீங்க பைபிள் வாசிக்கலையா? இன்னைக்கு பைபிள் வாசிச்சீங்களா? பிரேயர் பண்ணினீங்களா?
எங்க பிள்ளைங்க பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆ. அது அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுங்க, சரியா? அப்படிங்களா? கண்டினியூ பண்ணணும். ஓகே. இந்த சின்ன பிள்ளைங்க மட்டும் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, என்னாச்சு? அவங்க அப்படியே இன்ட்ரெஸ்டா வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா. சரி, எனக்கு டைம் ஆச்சு. ஆதாம் ஏவாளை பார்க்க போலாமா? பார்க்க போலாம். ஆதாமே, ஆதாமே, ஏசப்பா, எங்க இருக்கான் ஆதாமே? ஏசப்பா. ஆதாம், எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தோட்டத்தை நல்லா பாத்துக்கிட்டியா? ஆமா, நல்லா பாத்திருக்கேன். சரி, ஏவாள் எங்க? அவ இங்கதான் இருந்தா. ஏவாள், என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இதான் நிக்கிறேன். அப்படியா? ஏசப்பா உன்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாரா? ஆமா. ஏவாள், ஏசப்பா. தோட்டத்தை நல்லா கவனிச்சுக்கிறியா? ஆமா ஏசப்பா. சரி, தோட்டத்தை நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும், நன்மை தீமை அறியத்துக்கு கனியை மட்டும் சாப்பிட்றாதுங்க, சரியா? சரி ஏசப்பா. சரி, தோட்டத்தை நல்லா பாத்துக்கோங்க. நான் இதே மாதிரி நாளைக்கு சாயந்தரம் வந்துடுறேன், சரியா? சரி ஏசப்பா. எங்க சொல்லியே வாழ். என்னங்க? சொல்லு. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கலாமா? வேலை பாப்போமா? சரி, நம்ம முதல்ல எல்லா செடிகளுக்கும் போய் தண்ணி ஊத்தலாமா? சரி, வா ஊத்தலாம். முதல்ல எதை பார்க்கலாம்? முதல்ல அதான் பின்னாடி ஒரு செடி நிக்கல, ஆமா, ஆப்பிள் செடி. அதுல வா தண்ணி ஊத்தலாம். சரி, போய் ஊத்தலாமா? சரி. சரி சரி, இதுதான் பிளானா? ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்ட கொடுத்துருக்காரா? சரி, இதை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவோம். டேய் நாகராஜா, சொல்லுங்க. எங்கடா போய் தொலைச்ச? இங்கதான் இருக்கேன். உனக்கு ஒரு வேலை இருக்கு, பண்றியா? என்ன வேலை? ஏதேன் தோட்டத்துக்கு போ. அங்க ஏவாள்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவளை எப்படியாவது ஐஸ் வச்சு பாவம் பண்ண வச்சிரு, சரியா? பாவம் பண்ணவா? ஆமா. சரி. பண்ணுவியா மாட்டியா? பண்ணலாம். இத மட்டும் சோதப்பின்னு வை, உன் உடம்புல தலை இருக்காது பாத்துக்கா. இல்ல, பண்ண வைக்கலாம். இங்க இதே மாதிரிதான் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் சொல்றத மட்டும் தான் செய்வாங்க. போன் நோண்டுனா போன நோண்டுவாங்க. நான் சொல்றத தான் அவங்க செய்வாங்க. அவங்க எல்லாம் ஏன் பிள்ளைங்க. ஏவாள், யார் இது? ஏவாள், யார் என்ன கூப்பிடுறது? ரொம்ப அழகா இருக்கியே. யாரு தானா? ஆமா. எங்க? நான் பார்க்கவே இல்லை. எங்க இருக்க நீ? இங்க மரத்துக்கு மேல பாரு. பார்த்துட்டேன். ரொம்ப அழகா இருக்க. தலையெல்லாம் வாரி கட்டி இருக்க. எங்க இருந்து இந்த மண்ணெல்லாம் கிடைச்சது உனக்கு? அதுவா? ஆமா. அது நான் என் கையாலே செஞ்சது. வாவ், பரவாயில்லையே. அந்த இயேசுவை விட நீ ரொம்ப அழகா படைச்சிருக்கியே. ஏசப்பாவை விடையா? ஆமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சரி, ஆனா நீ ரொம்ப முட்டாள் ஏவாள். யாரு நான் முட்டாளா? ஆமா. ஏன் என்ன முட்டாள்னு சொல்றீங்க? உண்மையிலே நீ ரொம்ப முட்டாள். முட்டாளா? ஆமா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏசப்பா உங்ககிட்ட தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, சொன்னாரு. அதை சாப்பிட்டா நீங்களும் அந்த ஏசப்பா போல மாறிடுவீங்க. அவர் அந்த பொறாமையில தான் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. யாரு? ஏசப்பா மாதிரி ஆயிருவோமா? ஆமா. ஓ, அதனாலதான் ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா. இப்ப நீ அந்த பழத்தை சாப்பிடாமலே இவ்வளவு அழகா பண்ணெல்லாம் செஞ்சு அழகா இருக்க. அப்ப அதை சாப்பிட்டா நீ எவ்வளவு அழகா மாறிடுவ. ஐயோ, அதை நினைச்சே பார்க்க முடியல எனக்கு. நான் சொல்றத கேளு. அத நீயும் சாப்பிட்டு உன் அன்பான புருஷனுக்கும் கொடுத்து சாப்பிட வச்சுறேன். அப்படி புருஷனும் கொடுத்து அவர் என்ன விட அழகா வந்துருவாரா?
ஏய் பாத்தியா ஏவாய், சரி சரி உன் வேலையை நீ காட்டு. அத மறக்காம அதை சாப்பிட்டுரு சரியா? சரி சரி சாப்பிடுறேன். என்னங்க என்னங்க ஏவாள் என்ன எங்க பண்ணிட்டு இருக்க? இருக்கீங்க? நான் இங்க தான் இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸ் சொல்லு சொல்லு. சர்ப்ரைஸ்னா உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. ஆமா. அது நான் ஒன்னு தருவேன், அதை நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறேன். அது இதா இதா. இது என்னது? ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்குதே. நல்ல டேஸ்டா இருக்குல்ல? ஆமா. இது என்ன தெரியுமா? என்னது? இதுதான் அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு கனி நின்னுச்சுல்ல. ஆமா, ஏசப்பா சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரே, அந்த கனி தான் இது. ஐயோ என்னாச்சு? இது ஏசப்பா சாப்பிட கூடாதுன்னு சொன்னார்ல. ஆமா. இதை ஏன் எனக்கு கொடுத்த? அது நான் அங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு பாம்பு வந்து என்கிட்ட இத சாப்பிடணும்னு சொல்லுச்சு. ஐயோ. அது மட்டும் இல்ல, நீ மட்டும் இல்ல, உன்னோட புருஷனுக்கும் கொடுத்து சாப்பிடணும்னு சொல்லுச்சு. அச்சச்சோ. அதனால தான் நானும் சாப்பிட்டு உங்களுக்கும் கொண்டு வந்தேன். நீயும் சாப்பிட்டியா? ஆமா, நான் சாப்பிட்டதுல பங்கு தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஏசப்பா வர டைம் ஆச்சு. ஐயோ. ஹாய் ஹாய். அல்லேலூயா. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கும் நான் ஆதாம பார்க்க வேண்டிய டைம் ஆச்சு. சேர்ந்து பார்க்க போலாமா? என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? ஓகே, ஆதாமே ஆதாமே. ஏசப்பா. என்ன நீ சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். நான் இங்க பின்னாடி இருக்கேன் ஏசப்பா. ஏன் ஒளிந்திருக்கிற? நான் நிர்வாணமா இருக்கேன் ஏசப்பா. நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? ஐயோ ஏசப்பா. என்ன, நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டாயா? ஆமா ஏசப்பா. ஏன் இப்படி பண்ணிறீர்கள்? ஏவாள் தான் தந்தா ஏசப்பா. ஏவாளா? ஆமா. ஏவாளே, ஏவாள், ஏசப்பா, ஏன் அந்த நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை நீயும் சாப்பிட்டு உன் புருஷனுக்கும் கொடுத்தாய்? ஏசப்பா, அந்த பாம்பு தான் என்கிட்ட சாப்பிட சொல்லுச்சு ஏசப்பா. பாம்பா? ஆமா. சர்ப்பமே, ஏன் இப்படி பண்ணினாய்? ஆதாமே, இன்றையிலிருந்து நான் உங்களை தோட்டத்திலிருந்து வெளியேக்குறேன். ஏசப்பா. நான் புசிக்க கூடாது என்று சொன்ன பழத்தை புசித்ததனால் இன்று முதல் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஏசப்பா, ஒரு வாட்டி மன்னிங்க ஏசப்பா. மன்னிப்பு கிடையாது. நான் புசிக்க கூடாது என்று சொன்னதை மீறியும் நீ சாப்பிட்டிருக்கிறாய். எனவே உன் வேர்வையினால் நீ சாப்பிடுவாய். ஏவாளே, அதை போல் நீயும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஏசப்பா, வேண்டாம் ஏசப்பா. நீ கர்ப்ப வேதனைப்படுவாய். ஆனால் கடைசியில் உன்னுடைய கர்ப்பத்தின் கனி சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். சர்ப்பமே, இனி நீயும் உன் வயிற்றினால் ஊந்து நடப்பாய். நீங்கள் 3 பேர் சபிக்கப்பட்டிருப்பீர்கள். தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள். ஏசப்பா, வேண்டாம் ஏசப்பா. தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள். நான் புசிக்க கூடாது என்று சொன்ன பழத்தை புசிக்க சாத்தானே, உன்னுடைய சித்தம் நிறைவேறதா நினைக்காதே. நிச்சயம் உன்னை நான் சிலுவையில் ஜெயிப்பேன். பிள்ளைகளே, நீங்களாவது நான் சொல்லுகிற பேச்சை கேட்பீர்களா? தினமும் ஜெபித்து வேதம் வாசிப்பீர்களா? நீங்கள் வளர்கிற தலைவர்களாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது உன் பெற்றோருக்கும் உன்னை ஆசிரியருக்கும் போதகருக்கும் கீழ்ப்படியுங்கள். தினமும் காலை எழுந்தவுடன் ஜெபம் பண்ணுங்கள், வேதம் வாசியுங்கள். இதை மட்டும் தவறிவிடாதீர்கள். உங்கள் போதகர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்கள். VBS வெறும் ஆட்டம் பாட்டதற்கு மட்டுமல்ல, கற்றுக்கொண்ட வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இருந்தால் மட்டுமே நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பலிக்கும். அண்ணாச்சி, சொல்லுங்க. பிள்ளைங்களை ஜெபத்தில் நடத்துங்க, சரியா? நடத்துறோம். நீங்களும் வளருகிற தலைவராகுங்கள். எங்கள் பிள்ளைகளையும் வளருகிற தலைவர்களாக மாற்றுங்கள், சரியா? மாற்றோம். சரி, நான் போய் வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய அக்கினிமயமான கண்கள் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. போயிட்டு வாங்க ஏசப்பா, நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. சரி. எங்க பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க தானே?
அண்ணாச்சி சொல்லுங்க. பிள்ளைங்க எல்லாம் ரசிச்சாங்களா? ரசிச்சாங்க. ஏசப்பா சொல்றதை கேட்பாங்களா? கேப்பேன்னு சொல்லி இருக்காங்க. சரி சரி. இப்ப எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. உங்களுக்கு டான்ஸ் ஆடுறீங்களா? எங்களுக்கு ரொம்ப பார்க்க ஆசையா இருக்கு. டான்ஸ் ஆடுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படிங்களா? ஆமா ஆமா. டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க. எனக்கு உருட்டு உருட்டு பாட்டு பாடுறீங்களா? உருட்டு உருட்டு போடணுமா? ஆமா. நாங்க போடுறோம். சாத்தான் உருட்டி உருட்டி தான் ஏவாள வஞ்சிச்சான். ஆமா, அதே மாதிரி தான் இங்கே நிறைய பேர் உருட்டி உருட்டி வச்சிருக்கான். அப்படிங்களா? ஆமா. நீங்க டான்ஸ் போடுங்க. இல்ல பிள்ளைங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். அப்படிங்களா? அவங்கள எழும்ப சொல்லுங்க. எழும்ப சொல்லிடுவோமா? ஆமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 எழும்புங்க. எழும்பிட்டாங்க. இல்ல எழும்புனாங்க. பேரண்ட்ஸ் எல்லாரும் எந்திரிக்க சொல்லுங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் எழும்பணுமா? எழும்பிடுங்க. அண்ணாச்சி, எனக்கு ஒரு அனாதி ஆசை. நீங்க அந்த மைக்க கீழே வச்சுட்டு டான்ஸ் ஆடுறீங்களா? நாங்களும் ஆடணுமா? ஆமா அண்ணாச்சி. ஆடுறோம். என் பக்கத்துல வாங்க அண்ணாச்சி. ஆடுறோம், வாரோம். சூப்பர் அண்ணாச்சி. பாட்ட போடுறா, சத்தமா போட. சத்தமா பாடு, பாட்டு கேட்கல. பொய்யா பேசுவா. நம்பாத, ஏமாந்துறாத. ரீலு நம்பாத. சாத்தா உருட்டு. உருட்டு. அண்ணாச்சி, நீங்க சூப்பரா ஆடுறீங்க. பெருமை பேசுவான். பாட்டு பாப்பமா.
ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப பிரைட்டானவர். ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டாரை மாத்த